குடும்ப கூடுகையில கூட உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்குள்ள நான் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி கூட 3-4 தடவை உங்க எல்லாரையும் இந்த மீட்டிங் மூலமா நான் மீட் பண்ணியிருக்கேன். தேவனோட செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கேன். மறுபடியுமாக ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எபினேசர் அங்கிளுக்கும் நான் தேங்க் பண்றேன். உங்க டீமுக்கும் தேங்க் பண்றேன். நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்காக, எங்க ஊழியங்களுக்காக உங்க ஜெபத்துல நீங்க வந்து தாங்கிட்டு இருக்கிறீங்க. அது எங்களை இன்னும் ஓடுவதற்கும், எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி ஊழியத்துல இன்னும் வேகமாய் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவதற்கு எங்களுக்கு ஊக்குவிக்கிறதா இருக்குது. உங்க பிரேயர்ஸ்க்காகவும் உங்க சப்போர்ட்டுக்காகவும் நான் உங்க எல்லாரையும் வந்து தேங்க் பண்றேன். இன்றைக்கு இந்த குடும்ப கூடுகையில பேசுவதை பத்தி நான் எபினேசர் அங்கிள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, அடுத்த வர தலைமுறையை நம்ம ஆண்டவருக்காக எழுப்புறத குறிச்சு அதை குறிச்சு பேசினா நல்லா இருக்குன்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் மெடிடேட் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணி இந்த மெசேஜ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தேவன் வந்து எனக்கு சில காரியங்களை என்னோட கூட என்ன வழி நடத்தினாரு. அதை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம அதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமாக நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நம்ம படிச்சு நம்ம அதை மெடிடேட் பண்ணலாம். சங்கீதம் 127வது அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம படிப்போம். சங்கீதம் 127 4-5 சாரி சங்கீதம் 127 4வது வசனமும் 5வது வசனமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இது நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா தெரிஞ்சதுதான். நமக்கு பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்க, நம்மளோட பிள்ளைங்க ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம், ஒரு கிஃப்ட். அதுக்கு அடுத்த வசனம் தான் இன்னைக்கு வந்து என்னோட அட்டென்ஷனை இது பண்ணுச்சு. நான் வந்து ரொம்ப நாள் இந்த வசனத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, வாழ வயதின் குமாரர் அப்படின்னா நம்ம யங்ஸ்டர்ஸ வந்து இந்த வசனம் மென்ஷன் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் இதை இங்கிலீஷ்ல நான் படிச்சப்பதான் இதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுச்சு. அதுல இங்கிலீஷ்ல நான் ஒரு தடவை இதே வசனத்தை படிக்கிறேன். 4வது வசனம் 127:4. Like arrows in the hands of a warrior are children born in one's youth. வாலிப வயதுல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகள் வந்து நம்ம பலவான் கையில இருக்கிற அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எதோட வந்து கம்பேர் பண்றாருன்னா, ஒரு அம்போட கம்பேர் பண்றாரு, ஒரு ஆரோட கம்பேர் பண்றாரு. ஆனா வந்து ஜெபக்குமார் என்ன சொன்னது மாதிரி நான் வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பெடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அதோடு கூட கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்க வர்றவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து அவங்களோட பிள்ளைகளை வளர்க்கறதுல அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அது எவ்வளவு கஷ்டம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க நிறைய ஷேர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ஆனா அந்த அந்த ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் தான் அது வந்து பலவான் கையில இருக்கிற அம்பு தான். ஆனா அந்த அம்பை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல அந்த அம்பு வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு வாரியர் கையில ஒரு அம்பு இருக்கு. அது அம்பு வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த அம்பரா துணிலே இருந்துச்சுன்னா அதோட நோக்கம் வந்து நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறாது. அந்த அம்பு எதற்காக படைக்கப்பட்டது, எதற்காக அது செய்யப்பட்டது, அதோட நோக்கம் வந்து எதிரிய போய் இலக்க போய் அதை அடையணும். அதுதான் அதோட நோக்கம். அதுக்கு வந்து அந்த அம்பு வந்து ஷார்ப்பா இருக்கணும். அந்த அம்பை வந்து சரியா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அந்த அம்பை எய்கிறவங்க கரெக்டான இலக்கை நோக்கி அந்த அம்பை எய்யணும். அப்பதான் வந்து அந்த அம்பு போய் எந்த நோக்கம், அதோட நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்ற முடியும், எதிரியோட படையை அழிக்க முடியும். அதெல்லாம் அந்த அம்போட பர்பஸ் அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் வந்து அம்பை போல நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி எக்யூப் பண்றோம், அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கிறோம், நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணணும், என்னென்ன காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது மிகவும் மிகவும் முக்கியம். நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற காரியங்கள்ல எல்லாம் நம்ம வந்து ஊழியத்துல நல்லா இன்வால்வ் ஆகுறது, வெளி காரியங்கள், நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை ப்ரொவைட் பண்றது, நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவையான காரியங்கள் ப்ரொவைட் பண்றது, இது எல்லாத்துலயும் நம்ம நல்லா கவனம் செலுத்துவோம். ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், ஆண்டவரோட நோக்கத்துக்கு நேரம் அவங்களை எப்படி தயார்படுத்துறோன்றதுல நம்ம சில நேரத்துல வந்து பிள்ளைங்களை வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியா நம்ம போட்டுடுறோம். அப்படி நம்ம போடுறதுனால என்னென்ன விளைவுகள் நடக்குது, நம்மளோட சின்ன சின்ன தவறுனால எப்படி பெரிய பாதிப்பு வருது, இந்த மாதிரி காரியங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போறேன். இத பத்தி நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டவர் வந்து எனக்கு வேதாகமத்துல இருந்து
5 டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. சோ அத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த அஞ்சு பேர்ல 3 பேர் வந்து எப்படி பண்ணக்கூடாது, சில அவங்க செய்த சிறு தவறுனால வந்த ஒரு விளைவு அப்படி அத பார்ப்போம். நெகட்டிவ் சைட் ஆஃப் பேரண்டிங் பார்ப்போம். மீதி 2 பேர் வந்து எப்படி அவங்க பிள்ளைங்களை கரெக்டா தயார்படுத்தி ஆண்டவருக்காக அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக கூட முதலாவது பேரண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த 5 பேருமே நம்ம நல்லா நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா அவங்க பண்ண அந்த சின்ன சின்ன காரியம், அந்த மைன்யூட் டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பேரண்ட் யாருன்னா மனோவாவும் மனோவாவோட மனைவியும். அவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சிம்சோனோட பெற்றோர்கள். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்துல இருந்து சிம்சோனை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த சிம்சோனை பத்தி படிக்கும்போது முதல்ல அவனோட பெற்றோரை பத்தி தான் வந்து வேதம் வந்து நமக்கு சொல்லுது. அதுல வந்து இந்த வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். என் கூட ஃபாலோ பண்ணுங்க. நியாயாதிபதிகள் 13 1வது வசனத்துல இருந்து. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் அந்த சிம்சோனோட பிறப்புக்கு முந்தைய ஒரு பேக்ரவுண்ட் வந்து வேதம் இந்த இடத்துல நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி வந்து சிம்சோன் பிறந்தது அது எல்லாமே வந்து இந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த இடத்துல மனோவாக்கும் மனோவாவோட மனைவிக்கும் குழந்தை இல்லாம இருந்தது, மலடியா இருந்திருக்கிறாங்க அவங்க. அதனால வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து அவங்கள்ட்ட தரிசனமாகி சில காரியங்கள் சொல்றாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல வந்து அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதே போல அவரோட அந்த குழந்தையோட தலைன்னு சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தேவனுக்கு நசரேயனா இருப்பான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும், அந்த பிள்ளை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அந்த தேவதூதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் வந்து அந்த பிள்ளைய அந்த குடும்பத்துல பிறக்க வைக்கிறதுக்கான நோக்கம் தேவனுக்கு. இந்த நோக்கத்தையும் வந்து அந்த கர்த்தருடைய தூதன் வந்து அந்த இடத்துல மனோவாவோட மனைவிக்கு தெளிவா சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமான காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, போய் தன்னோட புருஷன்ட்ட போய் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கு அடுத்த அந்த ஸ்திரீ வந்து அத அவங்க புருஷன்ட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்றத பார்ப்போம். அதே அதிகாரத்துல 7வது வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். அவங்க போயிட்டு வந்த ஏஞ்சல் வந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்ப ஏஞ்சல் என்ன சொன்னாரு அப்படின்றதுக்காக இப்ப சொல்றாங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால். இந்த இடத்துல பார்த்தோம்னா அது என்ன மிஸ்ஸிங், யாராவது நீங்க சொல்ல முடியுமா? அந்த தேவதூதன் வந்து இந்த மனோவாவோட வைஃப் கிட்ட சொன்னதுக்கும் மனோவா வைஃப் போயிட்டு மனோவா கிட்ட சொன்னதுக்கும் ஒரு காரியம் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? நீங்க உங்க மைக் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகே, நானே சொல்றேன். அது என்ன மிஸ்ஸிங்னா, அங்க தேவதூதன் வந்து மனோவாவோட மனைவி கிட்ட சொல்லும் போது அந்த பிள்ளையை எதற்காக தேவன் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த நோக்கத்தை சொன்னாங்க. ஆனா வந்து மனோவாவோட வைஃப் வந்து மனோவா கிட்ட போய் சொல்லும் போது அந்த நோக்கம் வந்து அந்த இடத்துல கன்வே ஆகல. சோ அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் ஆஃப் ஆர் சில்ட்ரன். சோ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவன் அவங்களுக்கு அந்த சிம்சோனை கொடுத்ததான நோக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல.
அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால அது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து அத சிம்சோனுக்கும் அத வந்து தெரியப்படுத்தல. அதனால சிம்சோனும் அத புரிஞ்சுக்கல. சிம்சோனும் அத புரிஞ்சுக்காதனால, அந்த இடத்துல தேவ சித்தம் தடைப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவ சித்தம் வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். சிம்சோன கொண்டு பெலிஸ்தர அநேக இடத்துல தேவன் முறியடிச்சிருக்காரு. பெலிஸ்தர் அநேக இடத்துல தேவன் வந்து அநேக சண்டைகள் போட்டு ஆனா, அதுல நம்ம பார்த்தோம்னா, சிம்சோனோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் பார்த்தோம்னா, எல்லாமே சிம்சோன் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக தான், செல்ஃபிஷ் ஆம்பிஷனுக்காக தான் வந்து சண்டை போட்டு அது இது ஆண்டவரோட ஆவியானவர் கண்டிப்பா சிம்சோனோட அநேக இடத்துல நம்ம வசனத்துல பார்ப்போம். காட் ஸ்பிரிட் வந்து சிம்சோன் மேல இருந்து சிம்சோன் வந்து இவங்களை முறியடிச்சாரு. அது ஆனா வந்து ஆண்டவர் வந்து மறைமுகமா தான் சிம்சோனை உபயோகப்படுத்தி அதை முறியடிக்க முடிஞ்சதே தவிர, சிம்சோன் அந்த வைராக்கியத்தோட ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு ஆஹ் வைராக்கியத்தோட அந்த இடத்துல பண்ணல. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அவங்க அந்த மாதிரி சொல்லி சிம்சோனுக்கு அந்த காரியம் தெரிஞ்சு நான் வந்து ஆண்டவரால விசேஷமா தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக பிறக்கப்பட்ட பிள்ளை, நான் ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்ய போறேன், நான் வந்து பெலிஸ்தரை வந்து முறியடிக்க போறேன் அப்படின்ற அந்த நோக்கம் தெரிஞ்சு சிம்சோன் வந்து அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தா இன்னும் அநேகரை வந்து முறியடிச்சிருக்கலாம். இன்னும் ஆண்டவர் வந்து சிம்சோனை வல்லமையா பயன்படுத்தி இருக்க முடியும். இந்த காரியத்தை நம்ம இன்னும் அநேக நியாயாதிபதிகள்ல இதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய சில நியாயாதிபதிகளோட வாழ்க்கையில் நம்ம பாக்குறோம். உதாரணத்துக்கு கிதியோன் எல்லாம் நான் ஆண்டவருக்காக நான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்தோட போனனால ஒரு பெரிய படையை முறியடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா சிம்சோனுக்குள்ள இவ்வளோ ஸ்பெஷல் டேலண்ட்ஸ், இவ்வளோ ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஆண்டவரால பிரயோஜனப்படுத்த முடியல. நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சிம்சோன் வந்து அவங்கள பெலிஸ்தரோட சண்டை போடும் போது ஒவ்வொரு இடத்துலயும் பர்சனல் ஒரு வெஞ்சன்ஸோட தான் அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கோபத்தோட வெளிப்பாடாவோ இல்லாட்டி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு இதுலயோ அந்த பர்சனல் ஒரு கான்ஃபிளிக்டுக்காக தான் போய் ஃபைட் பண்றாரே தவிர ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னு அந்த இடத்துல அவரு வந்து ஒரு இடத்துல கூட பண்ணல. ஈவன் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் கடைசியில அவரு மறிக்கும் தருவாயில கூட நம்ம இதே நியாயாதிபதிகள்ல வாசிக்கலாம். அதிகாரம் 16 வசனம் 28. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சிம்சோனை அவங்க கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து வேடிக்கை பாக்குறதுக்காக அந்த கண்ணெல்லாம் பிடுங்கிட்டாங்க, மாவரைக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு டெம்பிள்குள்ள 2 தூணுக்கு நடுவுல கட்டி போட்டு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில என்ன சிம்சோன் பேசுறாருன்னு பார்ப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அந்த பலப்படுத்தும்னு சொல்லி 2 தூண்களையும் இடிச்சு அந்த இடத்துல ஒரு நிறைய பெலிஸ்தர்கள் செத்து போயிருவாங்க. ஆனா அதற்கு பின்னாடியான நோக்கம் இந்த இடத்துலயும் பழி வாங்குறது தான். தன்னோட சொந்த லாபத்துக்காக தான் எல்லா இடத்துலயும் சிம்சோன் வந்து சண்டை போட்டிருக்காரு, பெலிஸ்தரை முறியடிச்சிருக்காரு. ஒருவேளை அந்த மனோவாவும் அவரோட மனைவியும் சரியான தேவ தூதர் சொன்ன நோக்கத்தை கரெக்டா கிராஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவங்க சிம்சோனுக்கும் அதை சின்ன வயதுல இருந்தே சொல்லி வளர்த்திருந்தாங்கன்னா ஒருவேளை சிம்சோனை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்திருக்க கண்டிப்பா முடியும். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்கும் போது நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ நோக்கம் வைத்திருக்கிறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து நிறைய டைம் என்ன பண்ணிடுறோம்னா, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், நான் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னா அடுத்தது நம்ம பிள்ளைய அதை படிக்க வச்சு புஷ் பண்ணுவோம். நம்ம பிள்ளை அது செய்யணும், சரி என்னாலதான் இது பண்ண முடியல. நிறைய பேரண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் நான் இது கேட்டிருக்கேன், என்னாலதான் இது பண்ண முடியல, என் பிள்ளையாவது இது பண்ணட்டுமே, என்னாலதான் இது இந்த கோர்ஸ் படிக்க முடியல, என் பிள்ளைய அதனால அந்த கோர்ஸ் நான் படிக்க வைப்பேன். அந்த மாதிரி நம்மளோட ஃபுல்ஃபில் ஆகாத கனவுகளை நம்ம பிள்ளைங்க மேல நிறைய டைம் திணிக்கிறோம். ஆனா தேவன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைங்களை கொண்டு தேவன் நிறைவேற்றுறதுக்கு ஒரு காரியம் வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைங்களும் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோட அவர் தெரிந்து கொண்டிருக்காரு. அந்த நோக்கத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளோட ஒரு அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம்ஸ்க்கு வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு அதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம அந்த பிள்ளைங்களை பழக்க வைக்கணும். அதே மாத்திரம் இல்ல, ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும்.
நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் செலக்ட் பண்றதுல ரொம்ப பர்ட்டிகுலரா இருப்போம். நம்ம ஒரு பிள்ளை வந்து பிறந்து 3 வயசு ஆக போகுது அப்படின்னா 2.5 வயசுல இருந்தே இப்ப எல்லாம் என்ன இந்த ஸ்கூல்ல போடலாமா, அந்த ஸ்கூல்ல போடலாமா, சிபிஎஸ்சில போடலாமா, ஐசிஎஸ்சில போடலாமா, இப்ப இன்னும் நிறைய வந்துருச்சு, ஐஜிசிஎஸ்சில போடலாமா, அதுலயும் வந்து கேம்பிரிட்ஜா அதுவா இதுவா நிறைய நம்ம ரிசர்ச் பண்றோம். இப்ப கூகுள் வந்துருச்சு, அது நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம ஒரு வேர்ல்ட்லி எஜுகேஷனுக்கு கொடுக்குற அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம அந்த பிள்ளைங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்களா. நம்ம கண்டிப்பா கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறக்கிற பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜீசஸ்ன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நம்ம பிள்ளைங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்துல இருக்கிறாங்களா, ஆண்டவரை தன்னோட சொந்த ரட்சகரா அவங்க பிடிச்சிருக்கிறாங்களா, அந்த ஒரு காரியம் தான் அந்த பிள்ளைங்களை வந்து அவங்களோட லைஃப வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நாளைக்கு அந்த பிள்ளைங்க வந்து நம்ம நம்ம எப்பவுமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பா நாளைக்கு அந்த பிள்ளைங்க அந்த நம்மளோட அந்த லிமிட்ல இருந்து ஒரு 13, 14, 15 வயசு ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாகும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கு நம்மளை விட்டு வெளியே ஒரு இடத்துல போவாங்க. அந்த இடத்துல போய் அவங்கள வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. பட் ஆண்டவர் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா, ஆண்டவர் அவங்க எந்த இடத்துல இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் அவங்க ஆண்டவருக்குள்ள ஸ்டெடியா இருந்தாங்கன்னா, அவங்க இந்த உலகத்துல கரைப்படாம பிசாசோட வலையில விழாம அது ஒண்ணுதான் அவங்கள பாத்துக்க முடியும். சோ சின்ன வயசுலயே நம்ம ஆண்டவர் கூட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா, அதை விட நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியற ஒரு பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த காரியத்துல நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறோம், நம்ம எவ்வளவு அதுக்கு பிரயாசப்படுறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நம்ம நிறைய டைம்ல நம்ம யோசிக்கலாம், நான் அது சண்டே ஸ்கூல்ல கத்துக்குவாங்க, சண்டே ஸ்கூல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சால்வேஷன்னா என்ன, எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும், அதாவது சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஒரு விஷயம் வந்து நமக்கு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். பிள்ளைங்க வந்து சண்டே ஸ்கூல்ல ஒரு வாரத்துல சண்டே ஸ்கூல் ரெகுலரா போற பிள்ளைங்கன்னா ஒரு வாரத்துல எவ்வளவு மணி நேரம் சண்டே ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்றாங்க? 1 மணி நேரம். அந்த ஒரு வாரத்துல எவ்வளவு மணி நேரம் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க? மோஸ்ட்லி நிறைய டைம் பேரண்ட்ஸ் கூட தான். சோ நம்மளால பண்ண முடியாத ஒரு காரியத்தை அந்த 1 மணி நேரத்துல எப்படி பண்ண முடியும்? சண்டே ஸ்கூல்ன்றது அந்த பிள்ளைங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்கள இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டிட்டு போறது தானே தவிர முழு பொறுப்பும் வந்து அந்த சண்டே ஸ்கூல்லயே அவங்களுக்கு அவங்களாலே பண்ண முடியாது. நம்ம வந்து வி ஷுட் லீட் தெம் பை எக்ஸாம்பிள். நம்ம அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகணும். இப்ப வந்து என்னோட அம்மாவோ என்ன அப்பாவோ காலையில எந்திரிச்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலையா அவங்க பைபிள் படிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை நான் என் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளே சொல்லலாம், நம்ம எல்லாருமே வந்து நம்ம சின்ன வயசுல நம்மளோட பேரண்ட்ஸோட ஸ்பிரிச்சுவல் லைஃப நம்ம பார்த்திருப்போம். காலையிலே முழங்கால்ல இருந்து பண்ற அந்த அம்மா அப்பாவை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அது வந்து நம்மள இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அதே போல நம்ம பிள்ளைங்களை அந்த வழியில நம்ம நடத்தணும்னா அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப அவங்க பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல் செட் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு செட் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, சீக்கிங் காட் கவுன்சில் ஃபார் எவ்ரி டிசிஷன். நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல எவ்வளவு குழப்பமான சுச்சுவேஷன், எவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங்லயும் நம்ம ஆண்டவர் கிட்ட போறோமா, அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வந்து எவ்வளவு வேணா வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம், நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் மாதிரியோ இல்லாட்டி நான் வந்து இப்படி அப்படின்ட்டு. ஆனா நம்ம பிள்ளைங்க தான் நம்மளோட ட்ரூ ஃபேஸ வந்து பாக்குற ஒரு க்ளோசஸ்ட் பர்சன். நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அண்ட் நம்ம சில்ட்ரன் தான் நம்ம யாரு அப்படின்றது அப்படியே அவங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ரைட் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு செட் பண்றோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களோட நோக்கத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்துக்கு எதிராக அவங்களோட ஒரு ஆரோனா அந்த ஆரோவை நம்ம தான் ஷார்ப் பண்ணணும். அந்த ஆரோவோட கோல் எதுன்ட்டு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து கரெக்டான இடத்துல எய்ய முடியும். நம்ம அதுதானே அந்த சங்கீதம் 127:4 5வது வசனத்துல பார்த்தோம். அவங்க வந்து நம்ம கையில இருக்கிற ஒரு ஆரோ. அப்ப அதோட நோக்கம் என்னன்னே தெரியாம ஒரு போர் வீரன் எங்கேயோ கண்ட இடத்துல அதை எய்துட்டு இருந்தா நிறைவேறாது. அந்த போர் வீரன் ஏதோ ஒரு மரத்துல ஏதோ ஒரு பழத்தை பார்த்து அதுதான் எனக்கு வேணும், அந்த ஆப்பிள் தான் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது எய்தா அது வந்து அந்த இலக்கை ஃபுல்ஃபில் பண்ணாது. சோ ஃபர்ஸ்ட் காரியம் வந்து என்னோட பிள்ளை வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு அப்படின்றத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சோ நம்ம இப்ப அடுத்த செகண்ட் பேரண்ட்டுக்கு போலாம்.
இது முடிஞ்சிச்சு. 2வது இதுல வந்து இந்த இடத்துல இவங்க யாரு, இந்த ஒரு 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 மதர், இவங்க யாருன்னு இவங்க பேர் வந்து வேதத்துல நமக்கு சொல்லப்படல. மத்தேயு 20வது அதிகாரத்துல இவங்களை பத்தி சொல்லியிருக்குது. இவங்களை பத்தி இந்த ஒரே ஒரு இடத்துல பேசப்பட்டிருக்குது. மத்தேயு 20வது அதிகாரம் 20, 21 வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 20, 20, 21 வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து, அவர்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். சோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு அப்புறம் வந்து நம்ம டீப்பா அது என்ன அதெல்லாம் போறது கிடையாது. சோ ஒரு மதர் அவளோட பிள்ளைகளுக்காக போய் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க. இவங்க அந்த மதர் யாருன்னா செபதேயோட வைஃப். செபதேயோட 2 பசங்க, ஜான், ஜேம்ஸ், அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள், 12 சீஷர்கள்ல ஒருத்தவங்க இவங்க 2 பேரும். இவங்கதான் இயேசு வந்து ஃபர்ஸ்ட் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அது 2ஐயும் விட்டுட்டு வந்ததுல 2 பேர். சோ அவங்களுக்காக அந்த தாய் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க. என்னன்னா அந்த தாய் என்ன கேக்குறாங்க, உங்களோட ராஜ்யத்துல என்னோட பையன் ஒருத்தன் லெஃப்ட் சைடு ஒருத்தனை ரைட் சைடு உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு. இதோட கொஞ்சம் நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் அந்த தாயோட ரெக்வெஸ்ட் நம்ம நல்லா இன்னும் புரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல இருந்த ஜூஸ்க்கு மத்தியில ஒரு தாட் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா மெஸ்ஸியா வருவாரு. மெஸ்ஸியா அப்ப வந்து ரோமன் கிங்டம்க்கு ரோம அரசாங்கத்துக்கு கீழே தான் அந்த யூதேயா முழுவதும் இருந்துச்சு. சோ அவங்களுக்கு வந்து மெஸ்ஸியா வருவாரு, நம்மளோட துக்கத்தை எல்லாம் முறியடிச்சிருவாரு, நம்மள வந்து ஃப்ரீ பண்ணுவாரு, விடுதலையாக்க வராரு, அவரு ராஜ்யபாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க விசுவாசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, மெஸ்ஸியா வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை முறியடிச்சு ஒரு ராஜாவா உட்கார போறாரு அப்படின்னு அவங்க வந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கண்ணோட்டத்தோட இந்த தாயோட ரெக்வெஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த தாய் வந்து என்ன கேக்குறாங்க, சரி இவருதான் மெஸ்ஸியான்னு அவங்க விசுவசிக்கிறாங்க. இவர் வந்து இப்ப என்ன பண்ண போறாரு, அடுத்தது ரோம சாம்ராஜ்யத்தை முறியடிச்சு இவர் ராஜா ஆக போறாரு. சோ அப்ப அந்த ராஜா ஆகுறப்ப இவருக்காக என்னோட பசங்க 2 பேரும் குடும்பத்தை விட்டுட்டு, அவங்க அப்பாவை விட்டுட்டு, அவங்க தொழிலை விட்டுட்டு போனாங்க. சரி இவங்களுக்கு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கேட்போம் அப்படின்ட்டு, நீங்க ராஜா ஆகும்போது உங்க ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உட்கார்ந்தா அவங்க யாரு உட்காருவாங்கன்னா, அந்த ராஜ்யத்துல ராஜாக்கு அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல யாரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்கதான் ராஜாவோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உட்காருவோம். சோ அந்த தாய் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, உங்களோட ராஜ்யத்துல உங்களுக்கு அடுத்தது செகண்ட் இன் பவர், தேர்ட் இன் பவர் என்னோட 2 பசங்க இருக்கணும். இதுதான் அந்த தாயோட ரெக்வெஸ்ட். சோ இது வந்து கரெக்டா தப்பா அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து இப்போ அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக போறது இல்ல. சோ நிறைய நேரத்துல நம்மளும் இந்த மாதிரி தான் என்ன பண்றோம், வேர்ல்ட்லி நம்மளோட பிள்ளைங்களை வேர்ல்ட்லி பவர், அத்தாரிட்டி அண்ட் புகழ் இதை நோக்கி நிறைய நேரத்துல நம்ம பிள்ளைங்களை நம்ம டிரைவ் பண்றோம். சோ இந்த இடத்துல இந்த தாய் வந்து அந்த பிள்ளைங்களையும் பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு தான் வர்றாங்க. சோ நிறைய நேரத்துல நம்ம பிள்ளைங்களை வந்து அதை நோக்கி புஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம பிள்ளைங்க அதுதான் வாழ்க்கையில வந்து பிரைம் இம்பார்ட்டன்ட், அது இல்லைன்னா வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்டை நம்ம பிள்ளைங்க மனசுல நம்மளே வந்து விதைக்கிறதுக்கு நம்ம ஆளாயிரும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்க முடியுது, பிள்ளைங்களை வந்து அந்த அகாடமிக்ஸ் புஷ் பண்றது. 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லயே நீட்க்கு ப்ரிப்பரேஷன், ஜேஇ ப்ரிப்பரேஷன், அது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்மளோட பிள்ளைங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும், பெரிய இடத்துல அதிகாரிகளா நம்ம பிள்ளைங்க அமரணும். ஆனா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம பிள்ளைங்களை நம்ம புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை நம்ம காட்டிடுறோம். சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு இப்ப கூட பார்த்தோம்னா இப்ப பரவலாக நிறைய என்ன கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு, நீட் எக்ஸாம்.
பயங்கர கான்ட்ரவர்சிஸ். நிறைய பிள்ளைங்க இது குவாலிஃபை ஆகலைன்னா என்ன பண்ணிடுறாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க, என் லைஃபே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸோட தாட் ப்ராசஸ் தான். நம்ம அந்த பிள்ளைங்களை ஐயோ இது மட்டும் பண்ணிட்டா என் பிள்ளை வாழ்க்கை செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமிக்ஸ் மட்டுமே, இல்லாட்டி பவர், இல்லாட்டி பணம், இல்லாட்டி புகழ், இல்லாட்டி அந்த காரியங்கள் மட்டுமே தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை நம்ம நிறைய பேரண்ட்ஸ் நம்ம வழி நடத்திட்டு வர்றாங்க. பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த பிள்ளையுமே பெருசானதுக்கு அப்புறம் இதுதான் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கும். பட் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு பேலன்ஸ் நம்ம கத்துக் கொடுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களோட எமோஷனல் லைஃப், சோசியல் லைஃப், இது எல்லாத்துக்கான ஒரு பேலன்ஸ். வெறும் ப்ரொஃபஷனல் லைஃப், அகாடமிக்ஸ், படிப்பு, அது இது அது மட்டுமே கிடையாது. அதை தாண்டி எமோஷனல் லைஃப், அந்த பிள்ளையோட மனசுக்கு வாட் இஸ் மேக்கிங் இட் ஹாப்பி, அந்த குழந்தைக்கு என்ன சந்தோஷத்தை தருது, அந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, அந்த குழந்தையோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து சோசியல் லைஃப். இப்ப வந்து நிறைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க சோசியல் லைஃப்ல எப்படி வந்து மத்த மக்களோட பழகணும், எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி சேர்ந்து விளையாடணும், இந்த மாதிரி சோசியல் ஸ்கில்ஸே நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல இல்ல. அதுவும் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் சோசியல் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட, வெளியில ஒரு கும்பலை கண்டாவே நிறைய பிள்ளைங்களுக்கு பயமா இருக்கு. கும்பல்ல எல்லாரோடையும் சேர்ந்து மிங்கிள் ஆக தெரியல. பட் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ். நாளைக்கு வந்து அவங்க தனியா உலகத்துல போய் சர்வைவ் ஆகணும்னா இதெல்லாம் தான் தேவையே தவிர, வெறும் ஸ்டடீஸ், வெறும் அதை வச்சுட்டு தே கான்ட் டூ எனிதிங். அடுத்தது அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம வந்து இதுக்கெல்லாம் கொடுக்குற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் கொடுக்கணும். சம்டைம் அதே போல இமோஷனல், இந்த நாலுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். ப்ரொஃபஷனல், கரியர், ஸ்பிரிச்சுவல் லைஃப், இமோஷனல் லைஃப், சோசியல் லைஃப். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம பீயிங் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ், நம்ம வந்து ஓவர்லி கான்சியஸ், ஓவர் ஸ்பிரிச்சுவலாவும் போயிடக்கூடாது. தெர் ஷுட் பி அ பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் இருந்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கும் திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப். அவங்க ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணும், ஓகே இது லைஃப்ல ஒரு பார்ட், நான் வந்து இன்னும் ஆண்டவருக்காக ஐ ஷுட் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற தாட் வரும். எனக்கு ஒரு 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 சின்ன சின்ன பசங்களோட நான் வந்து சில்ட்ரன்ஸோட நான் ஒர்க் பண்றதுனால, நான் எங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் நான் அவங்களோட பேசி இன்டராக்ட் பண்ணி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நான் அப்படி வந்து பேசிட்டு இருந்தப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஒரு கேங் ஆஃப் சில்ட்ரன், எல்லாமே வந்து அரௌண்ட் 10 இயர்ஸ்க்குள்ளதான், 10 வயசுக்குள்ளதான் எல்லா பிள்ளைங்களும், சம்மர் 6 சம்மர் 7 அந்த மாதிரி இருந்த பிள்ளைங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஃபன்னியா நிறைய கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஒன் டே வந்து நீங்க உங்க பேரண்ட் ஆயிட்டு, உங்க பேரண்ட் வந்து உங்க கிட் ஆனாங்கன்னா நீங்க எப்படி அவங்கள என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டுட்டே இருந்தேன். அப்படி கேட்டப்ப ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, ஒன் திங் உங்க பேரண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க எதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவீங்க? அப்போ ஒன் பாய் சொன்ன ஆன்சர் வந்து இட் காட் மை அட்டென்ஷன். என்ன சொன்னான்னா, எங்க பேரண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசினாலே ஒன்லி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் பேசுறாங்க. பைபிள் படிச்சியா, ப்ரேயர் பண்ணியா, ஜீசஸ் ஸ்டோரிஸ் இதுதான் பேசுறாங்க. ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு சிட் வித் மீ அண்ட் டாக். சும்மா கேஷுவலா சிரிச்சு ஜாலியா அவங்க என்கிட்ட பேசணும். எப்ப பார்த்தாலும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் பேசுறாங்க. இது வந்து ஒரு பையன் சொன்ன விஷயம். சோ நம்ம பிள்ளைங்க நம்ம கூட உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ நம்ம வந்து there should be a balance in life. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பேலன்ஸ் நம்ம கத்துக் கொடுக்கணும். அப்படி வெறும் பணம், புகழ், இல்ல படிப்பு, கேரியர் அது மட்டும் தான் வாழ்க்கை இல்ல. இல்ல வெறும் இன்னொரு சைடு பார்த்தா, வெறும் நம்ம பிள்ளைங்களோட பேசும்போது ஒரே பயங்கர ஹைலி ஸ்பிரிச்சுவலா, அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் கண்டிப்பா சொல்லி தரணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் மனோவா மனோவா மனைவியோட வாழ்க்கையில இருக்கும் போதே நான் சொன்னது என்னன்னா, அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது அவங்களுக்கும் சொல்லி தரணும், ஆண்டவரோட கனெக்ஷனை உருவாக்கணும். பட் நம்ம அவங்க கூட சோசியல் இன்டராக்ஷன் நிறைய வைக்கணும். ஸோ அப்படி நம்ம இருந்தோம்னா தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து சரியான ஒரு வழியில நம்ம வழி நடத்த முடியும். நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டான ஒரு ஆரோவா நம்ம வந்து அவங்கள ஷார்ப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு போலாம். தேர்ட் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, ஈசாக்கு ரெபேக்கா. நம்ம ஈசாக்கு ரெபேக்கா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து எல்லா அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
நம்ம அவங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம படிப்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 25:24. பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்குக்கு 60 வயதாய் இருந்தான். பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். சோ இந்த இடத்துல ஈசாக்கு ரெபேக்காக்கு எப்படி யாக்கோபு ஏசாவும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏசாவும் யாக்கோபு 2 பேரும் வந்து ட்வின் பேபிஸ். நம்ம நிறைய டைம்ல என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சில்ட்ரன் ட்வின் பேபிஸா இருந்தாலுமே அவங்க 2 பேரும் தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டர் பத்தி இங்க டிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஈசாக்கோட அப்பியரன்ஸும் டிஃப்ரெண்ட். ஏசாவோட அப்பியரன்ஸ், ஏசா வந்து ஃபுல்லா பாடி ஃபுல்லா நிறைய ஹேரு, ஒரு பெட்ஷீட் போட்டுன மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா யாக்கோபு நல்லா ஃபேரா இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அது அப்பியரன்ஸ் மாத்திரம் இல்ல, அவங்களோட கேரக்டரும் டிஃப்ரெண்ட். ஏசா எப்படி இருந்திருக்கான், வேட்டையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வனசஞ்சாரியா இருந்தான். ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமா இருந்தான். தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஈவன் ட்வின் சில்ட்ரன், அவங்க ட்வின் சில்ட்ரன் தான், ரெட்டை பிள்ளைங்க தான். ஆனாலுமே அவங்க வெரி வெரி டிஃப்ரெண்ட். அதே போல நம்மளோட வீட்டுல இருக்க பிள்ளைங்களும், இப்ப நம்ம சில குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கலாம், சில குடும்பத்துல 3 பிள்ளைங்க இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு இடத்துல நான் சைக்காலஜிஸ்ட் இப்படி சொல்றாங்க, ஒரு பிள்ளையும் இட் இஸ் a mix of 6 people. 6 பேரை மிக்ஸ் பண்ண ஒரு இது. யார் யாருன்னா அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, அப்புறம் அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மா சைடு பாட்டி தாத்தா, அப்பா சைடு பாட்டி தாத்தா. இந்த 6 பேரோட கேரக்டர்ஸோட மிக்ஸ் தான் ஒரு பிள்ளையும். சம் சில்ட்ரன் அம்மா சைடு நிறைய பர்சன்டேஜ் இருக்கும், 60% அம்மாவோட அம்மாவா இருக்கும், 20% அப்பாவோட அம்மாவா இருக்கும், 10% அப்படின்ட்டு. ஆனா பர்சன்டேஜ் மாறுமே தவிர இந்த 6 பேப்பரோட மிக்ஸ் தான் ஒவ்வொரு சில்ட்ரன். சோ ஒவ்வொரு சில்ட்ரனும் டிஃப்ரெண்ட். ஈவன் பைபிளே நமக்கு அது சொல்லுது. யாக்கோபு ஏசாவும் ரெட்ட பிள்ளைகளா இருந்தாலும் 2 பேரும் கான்ட்ராஸ்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் நேச்சரா இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காவும் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவங்க அதே 28வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசி தரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ஒரு பேரண்ட், அப்பா ஒரு பிள்ளை மேல பாசமா இருக்கிறாங்க, அம்மா இன்னொரு பிள்ளை மேல பாசமா இருக்கிறாங்க. நம்மளோட இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும், நிறைய நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ்ல இது காமன் திங் மாதிரி தெரியும். ஆனா இது வந்து நம்ம பண்றது நம்ம நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தவறை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணணும்னா ஃபேவரட்டிசம். ரீசெண்டா ஒருத்தர் என் கூட பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு, நீ என்ன வேணா சொல்லு பிரின்சி, எல்லா குடும்பத்திலையும் அப்பாக்கு பிடிச்ச பிள்ளை ஒண்ணு இருக்கும், அம்மாக்கு பிடிச்ச பிள்ளை ஒண்ணு இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, என் பொண்ணு கிட்ட கேட்டாரு, நீ அப்பா பெட்டா அம்மா பெட்டான்ட்டு. அப்ப நான் தப்புன்னு சொன்னேன், எங்க வீட்டுல அப்படி கிடையாது, எங்க வீட்டுல 2 பிள்ளையுமே எங்க 2 பேருக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நீ என்ன வேணா சொல்லு, எல்லா வீட்லயும் அப்பா செல்லம் ஒண்ணு இருக்கும், அம்மா செல்லம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எப்படி, இது வந்து ஒரு பேச்சுக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனா இது பண்றது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாவே நம்ம வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நம்ம ஏசா யாக்கோபோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு சின்ன அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு பார்ஷாலிட்டி பார்த்து அந்த ஃபேவரட்டிசம் காட்டுன அந்த ஒரு காரியம்
அதுதான் அவங்களோட வாழ்க்கையவே 2 பேர் வாழ்க்கையும் 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்க்கு அனுப்பிருச்சு. அது அவங்க 2 பேருக்கு மத்தியிலயும் ஒரு பெரிய பிரிவு, ஒரு பெரிய ரைவல்ரி, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரை திருப்பிருச்சு. எதுனா அவங்க அம்மா அப்பா ஒருத்தருக்கு பட்சமா இருந்தது. அது பண்ணி அந்த யாக்கோபையுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இத்தனை வருஷம் அங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் அந்த அவங்க அம்மா அப்பா பண்ண அந்த ஃபேவரட்டிசம் தான். அது மாத்திரம் இல்ல, இதே காரியம் அது அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை. இதே காரியம் இத பார்த்து வளர்ந்த யாக்கோபு த சேம் தவிர அவனோட பிள்ளைங்கள் கிட்ட யாக்கோபு பண்ணதையும் நம்ம வேதத்துல பார்த்து படிக்கிறோம். யாக்கோபுக்கு வெறும் 2 பிள்ளைங்க கிடையாது. யாக்கோபுக்கு 12 பசங்க ஒரு பொண்ணு. ஆனா அதுல யாக்கோபு ஹேஸ் ஒன் ஃபேவரட். யார்? யோசேப்பு. அதே போல எப்படி யாக்கோபுக்கும் ஏசாக்கும் பிரச்சனை வந்து அவங்க அம்மா அப்பா பண்ண ஃபேவரட்டிசம்னால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும், அதே போல ஏசா யாக்கோபு பண்ண தவறுனால அவன் காட்டின ஃபேவரட்டிசம்னால யோசேப்பு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. யோசேப்புக்கும் அவனோட பிரதர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்துச்சு. இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் காட்டுற ஃபேவரட்டிசம். இன்னைக்கும் நம்ம குடும்பங்கள்ல அநேக குடும்பங்கள்ல நம்ம வந்து ஓப்பனா சொல்லுவோம், நம்மளாம் மாடர்ன் ஃபேமிலி, மாடர்ன் பேரண்ட்ஸ், வி டோன்ட் ஷோ ஃபேவரட்டிசம். பட் எங்கேயோ சின்ன ஒரு இடத்துல நம்ம அப்படி காட்டுற மாதிரி நம்ம பிள்ளைங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிக்கடி நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து அதை ஷேர் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க சம்டைம்ஸ் கோபத்துல நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து எனக்கு வந்து இப்படி பண்றீங்க, தங்கச்சிக்கு நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அத வந்து அந்த இடத்துல நம்ம அவங்க கிட்ட பேசி கிளியர் பண்ண வேண்டியது ஒரு பேரண்டா நம்மளோட கடமையா இருக்குது. சம்டைம்ஸ் அவங்களோட நேச்சரை வச்சு சில நமக்கு பிடிச்ச பர்சன், நம்ம அம்மாவை மாதிரியோ நம்ம அப்பாவை மாதிரியோ அவங்களோட ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது அந்த சைல்டு நம்ம கூட ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்சா அந்த சைல்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். சில டைம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்ல கிடைக்கும். இல்ல லாஸ்ட் பிள்ளைக்கு அவங்க ஆர்டர் ஆஃப் பர்த் வச்சு நம்ம அப்படி பண்ணுவோம். இல்ல கடைசி பிள்ளை கடைக்குட்டி செல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல என்ன பண்ணா அவங்களோட குணங்கள் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி, இப்ப ஆர்டிஸ்டிக்கா இப்ப நான் வந்து இப்ப பேரண்ட் வந்து நல்லா பாடுறாங்கன்னா எந்த பிள்ளை நல்லா பாடுதோ அந்த பிள்ளைய ரொம்ப நேசிப்போம். இல்ல அவங்களோட இப்போ ரீசெண்டா என்னன்னா அவங்களோட ஜெண்டர் வச்சு, முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து என்னது ஆம்பளை பிள்ளைன்னு ஆம்பளை பிள்ளைக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப அப்படியே மாறிடுச்சு. அப்பாஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அவங்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப இது, பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதாயிருச்சு. அவங்களோட ஜெண்டர் வச்சு ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையா அதை வச்சு சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன ஒரு டிஃபரன்சஸ் நம்ம காட்டிட்டோம்னா அது வந்து அந்த பிள்ளைகளுக்குள்ள வந்து அவங்களோட உறவை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப எப்பவுமே வந்து அந்த பிள்ளை வந்து அதோட தம்பியவோ அண்ணனோ அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது இவளுக்கு வந்து எல்லா பாசமும் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அவங்க 2 பேருக்கும் உள்ள உறவு கண்டிப்பா பாதிக்கப்படும். அது அடுத்த தலைமுறைக்கும் அதை வந்து அந்த பிள்ளைகள் கடத்துற ஒரு சேனலா அந்த பிள்ளைங்க ஆயிடக்கூடாது. அதனால நம்மளோட டீலிங்ஸ் வித் அவர் சில்ட்ரன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தரோமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சம்டைம்ஸ் எல்லா பிள்ளைங்களும் வந்து டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. எந்த பிள்ளையுமே சேமா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பிள்ளைய ஈஸியா வளர்த்திருப்போம், ரொம்ப ஈஸி கோயிங் சைல்டா இருக்கும். அடுத்த டைம் 2வது பிள்ளை வந்தா பயங்கர டஃப்பா நம்மள போட்டு படுத்தி எடுத்து நம்மள எது சொன்னாலும் கீழ்ப்படியாம அந்த மாதிரி சைல்டா சம்டைம்ஸ் ஆயிடும். பட் ஆல் சில்ட்ரன் ஆர் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையும் டிஃப்ரெண்ட். எல்லா பிள்ளைக்கும் பாசிட்டிவ் சைடும் இருக்கும், எல்லா பிள்ளைக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா பிள்ளையும் ஈக்குவலா நேசிக்க நம்ம பழகணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட டிஃபரன்ஸ் காட்ட மாட்டோம், ஆனா கம்பேர் பண்ணிடுவோம். நம்ம பிள்ளைங்களை மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்றது அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பிள்ளைங்களுக்குள்ள நம்மளே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துறவங்களா ஆயிடுவோம். நம்ம வந்து நல்லது நினைச்சுதான் சொல்லுவோம், பாரு அந்த பிள்ளை எல்லாம் எப்படி நல்லா படிக்குது, உனக்கு படிக்கிறதுக்கு என்ன, பாரு அந்த பையன் எல்லாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறான், நீ தான் ட்ரைனிங் போற, ஆனா நீ என்ன ஒரு இதுல கூட வின் பண்ண மாட்ட. இந்த மாதிரி காரியங்கள் நம்மளே நம்ம பிள்ளைங்க தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியதா நம்ம ஆயிடக்கூடாது. சோ அடுத்தது நம்ம 3 நெகட்டிவ் பேரண்ட்ஸ் நம்ம பாத்துட்டோம், பேரண்ட்ஸோட நெகட்டிவ் சைட்ஸ் நம்ம பாத்துட்டோம். இப்ப இன்னும் ஒரு 2 நம்ம பேரண்ட்ஸ், நம்ம டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நமக்கு தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் வசனங்களை ரொம்ப வாசிக்காம நான் ஃபாஸ்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போனா அப்ரஹாமும் ஈசாக்கும்.
இந்த இது நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவங்க லைஃப்ல நான் என்ன இன்சிடென்ட் பத்தி பேச போறேன்னா, அப்ரஹாம் வந்து ஈசாக்க பலியிட்ட சம்பவம். அந்த இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஹ் அந்த அந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னா, அப்ரஹாம் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து உன்னோட ஒன்லி சன்னை எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹாம் வந்து ஒபே பண்ணிட்டு போறாரு. அங்க அது எல்லாமே தெரியும். சோ இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, ஆஹ் அப்ரஹாம் வந்து ஒரு கீழ்ப்படிதல அந்த பையனுக்கு செஞ்சு காட்டி இருக்கிறாரு. சோ ஈசாக்கு நம்ம நிறைய நேரத்துல நினைச்சிட்டு இருப்போம், ஈசாக்கு வந்து சின்ன பையன், அவனுக்கு தெரியாம படுத்துட்டான். இன்னும் அந்த இடத்துல ஈசாக்கு அவ்வளவு சின்ன பையன் கிடையாது. ஈசாக்கு வந்து நம்ம பிப்ளிக்கலா நம்ம வந்து அந்த ஏஜஸ் வந்து இது பண்ணி பார்த்தோம்னா, ஈசாக்கு அந்த இடத்துல 17 to 20 இயர் ஓல்டு. அவ்வளோ பெரிய பையனை வந்து அவனோட இஷ்டம் இல்லாம அப்ரஹாம் வந்து அந்த இடத்துல எவ்வளவு வயசு, மோர் தென் 100 இயர்ஸ் தான் ஈசாக்கே பிறக்கிறாரு. மோர் தென் 100. அவ்வளோ வயசான ஆளு எப்படி இப்போ வந்து ஒரு வேலை ஈசாக்கு அந்த இடத்துல இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து பழி எல்லாமே தெரியும், ஈசாக்கு தெரியும். ஈசாக்கு தான் பள்ளியிட போறாங்க. மேபி வழியில வந்து அப்ரஹாம் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாருன்னு. ஆனா அந்த இடத்துல போய் கட்டையெல்லாம் வச்சுட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப வரையும் கூட தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், ஈசாக்கோட இப்ப கையை கட்டுறாரு. ஈசாக்கோட கையை கட்டினோட கண்டிப்பா தெரிஞ்சிரும், நம்ம அப்பா ஐயோ என்னடா இந்த ஆளுக்கு இப்படி கிறுக்கு பிடிச்சுக்கிச்சா, நம்ம கையை கட்டி நம்மளே கொண்டுட்டு போறாரே அப்படின்னு தோணி அந்த இடத்துல ஈசாக்கு ரிபெல் பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல அப்படி ரிபெல் பண்ணியிருந்தாருன்னா அப்ரஹாமால ஒண்ணும் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஈசாக்கு ஸ்ட்ராங் யங் மேன், அப்ரஹாம் ஓல்ட் மேன். அந்த இடத்துல கண்டிப்பா ஈசாக்கு அந்த இடத்துல இது எல்லாத்தையும் கயிறெல்லாம் கட்டி இது பண்ணி விட்டுட்டு அப்ரஹாம தள்ளி விட்டு ஈஸியா திருப்பி ஓடி போயிருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல ஈசாக்கோட டோட்டல் சரண்டரை நம்ம பார்க்க முடியுது. எப்படி இப்படி ஒரு சரண்டர் ஈசாக்கால பண்ண முடியுது, தன்னோட ஜீவனை கூட கொடுக்குற அளவுக்கு. ஐ டோன்ட் நோ அவர் ஆண்டவருக்காக கொடுத்தாரா என்னன்னு தெரியல. பட் அப்பா சொல்றாரு, ஐ அம் ஒபேயிங். அப்படி ஒரு இது இருந்திருக்கலாம். எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? இட் இஸ் எங்கேயும் இருந்து இல்ல, அப்ரஹாம் இருந்து. அப்ரஹாம் வந்து அதை பண்ணி காட்டினாரு. அப்ரஹாம் மாடல் ஒபீடியன்ஸ் அண்ட் டோட்டல் சரண்டர். ஒபீடியன்ஸும் டோட்டல் சரண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்ரஹாமோட வாழ்க்கையை பார்த்து 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 ஈசாக்குள்ள அது போய் இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் வாட் எவர் தே சி, த சில்ட்ரன் சி இன் அஸ், இட் வில் கோ கெட் இம்ப்ரிண்டட் இன் தியர் ஹார்ட். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட டே டு டே லைஃப், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பிள்ளைங்க தான் நம்மளோட ட்ரூ செல்ஃப வந்து பக்கத்துல இருந்து பாக்குறவங்க. சோ நம்ம வெளி உலகத்துக்கு எப்படி இருக்கோம் வேற மாதிரி இருக்கலாம், நம்மளோட பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம என்னைக்குமே நடிக்க முடியாது. ஸோ எவ்ரி திங் வி ஆர் மாடலிங் ஆர் சில்ட்ரன். நம்ம வீட்டுல ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் நம்மளோட தாட் ப்ராசஸ்ல இது போயிட்டே இருக்கணும். இப்ப நான் இது பண்ணேன்னா என் பிள்ளை என்ன பார்த்தா அதே தான் பண்ணுவான். நான் வந்து போன் இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணேன்னா என்னோட பிள்ளைங்களுக்கு நான் அதுதான் சொல்லி தரேன். ஸோ என்னோட பிள்ளைங்களுக்கு போனை வை, ஸ்கிரீன் டைம் இன்னைக்கு எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதை க்ளோஸ் பண்ணு இதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் நான் எப்ப பார்த்தாலும் போன்லயே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன்னா வாட் மாடல் am I showing to them? நான் என்ன மாதிரி ஒரு மாடல் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மாத்திரம் போன்ல மட்டும் இல்ல, ஸ்பெண்டிங் மணி. என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அனாவசிய செலவுகள் பண்றேன்னா, எனக்கு தேவையான லேவிஷா எனக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். ஸோ என்னோட மணியா இருக்கட்டும், என்னோட டைமா இருக்கட்டும், அது மாத்திரம் இல்ல, என்னோட வாயில இருந்து புறப்படுற வார்த்தைகள், நான் என்னோட வார்த்தைகள்லயும் கூட நான் வந்து ஆண்டவருக்கு அக்கௌண்டபிளா இருக்கிறேன்னா. நம்ம வெளியில நிறைய சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம வெளியில சில பேரை பார்க்கும்போது நல்லா அவங்களுக்கு முன்னாடி பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்து அவன் கிடக்குறான் கிறுக்கு பைய அப்படின்னு நம்ம பிள்ளைங்க முன்னாடி பேசும்போது அவங்க வந்து அதை பாக்குறாங்க. பார்த்து என்னடா இது, இப்பதானே அப்பாவும் அம்மாவும் அங்க அப்படி அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த அந்த மாதிரி காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். ஆனா வந்து நம்ம எப்படி எப்படி அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க, நான் எல்லா இடத்துலயும் அநேக இடத்துல நான் சொல்றது இதுதான், நம்ம பிள்ளைங்க கேட்டு நம்ம சொல்றதை கேட்டு அவங்க கத்துக்கிறத விட பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க. சோ வாட் வி ஷோ, நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். நம்மளோட லைஃபை எடுத்துக்குவோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன செஞ்சு காட்டியிருக்காங்களோ அதுதான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சோ இதுக்கு ஒரு நான் இன்னும் டைம் இல்லாதனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போலான்னு இருக்கேன். அதனால நம்ம வந்து வாட் எவர் வி ஸ்பீக், வாட் எவர் வி டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் சில்ட்ரன், வி ஷுட் நோ
நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதை பார்த்து என் பிள்ளை கத்துட்டு இருக்கான், என் பொண்ணு கத்துட்டு இருக்கா. சோ நம்ம நெகட்டிவா பண்ணாம அதுவே நம்ம பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணி காட்டணும். நம்மளோட ரெஸ்பெக்டிங் அதர்ஸ், ஸ்பெண்டிங் நம்மளோட டைம் வந்து கரெக்டா ஸ்பெண்ட் பண்றது, நம்மளோட பைசா வந்து கரெக்டா ஸ்பெண்ட் பண்றது, நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி வந்து நம்ம புறம் கூறாம மற்றவங்களை பத்தி பின்னாடி பேசாம அந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம எப்படி டீல் பண்றோம் அப்படின்றத பார்த்து நம்ம பிள்ளைங்க அநேக வேல்யூஸ் வந்து கத்துக்குவாங்க. இந்த ஒவ்வொரு காரியமும் தான் அந்த ஆரோஸை வந்து வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட நம்ம பிள்ளைங்க எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவ்வளவு நாள் தான் அந்த ஆரோஸை நம்ம ஷார்ப் பண்ண முடியும். அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது அவங்கள அந்த ஆரோஸ வெளியில அம்பை எய்கிற அந்த நேரம் வந்துரும். அப்ப வந்து அந்த அம்பு ஷார்ப்பா இல்லைன்னா அந்த அம்பால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால நம்ம கிட்ட அந்த பிள்ளைங்க இருக்கிற ஒரு 15 வருஷமோ 18 வருஷமோ அவங்கள எவ்வளவு ஷார்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷார்ப் பண்றது நம்மளோட கையில தான் இருக்குது. இன்னொரு கடைசியா ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்து நம்ம வந்து இதை முடிக்கலாம். அடுத்த லாஸ்ட் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து நம்ம லூக்கா 1வது அதிகாரத்துல பாக்குறோம். சக்கரியாவும் எலிசபெத்தும் இவங்களை குறிச்சும் வந்து லூக்கா 1 அதிகாரத்துல அநேக இடத்துல மொத்த அதிகாரத்துல போட்டிருக்குது. டைம் ஜாஸ்தி இல்லாதனால நான் அந்த வசனங்களை படிக்காம நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது லூக்கா 1 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரியும். சக்கரியா ஒரு ஆசாரியனா இருந்தனால அவனோட வழக்கத்தின்படி அவன் பேர்ல சீட்டு விழுந்து அந்த உள்ள போய் அவனோட அந்த டியூட்டிஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு போறான். அந்த நேரத்துல சக்கரியா எலிசபெத் அவங்க மலடியா இருந்த ரொம்ப வயசானவங்களாவும் இருந்திருக்காங்க. அப்ப தேவதூதன் வந்து இந்த யோவான் ஸ்நானன் பிறப்பை பத்தி அவங்களுக்கு வந்து சக்கரியாக்கு சொல்றாங்க. அதுக்காக அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து யோவான் ஸ்நானன் எதுக்காக பிறக்கிறாரு எல்லாமே தெளிவா அந்த லூக்கா 1வது அதிகாரம் 11 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா தெரியும். யோவான் ஸ்நானன் எதுக்கு இந்த உலகத்துக்கு வராருன்னு எல்லாமே தெளிவா வந்து தேவதூதன் அந்த இடத்துல சக்கரியாவோட பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த பிள்ளைய அந்த நோக்கத்திற்காக வளர்த்திருக்கிறாங்க. இது எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, சக்கரியா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு ப்ராஃபட்டிக் சாங் பாடுறாரு. அந்த பாட்டுலயும் கூட அவர் வந்து அதே வசனங்களை சொல்றாரு. அந்த வசனம் மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சக்கரியா 1வது அதிகாரம் 76 சக்கரியா லூக்கா 1வது அதிகாரம் 76 77வது வசனம். அந்த பேபி நியூபார்ன் பேபியை பத்தி சக்கரியா பாட்டா பாடுறாரு. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவார். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். So he is sure and clear of the purpose of the kid. அந்த தகப்பன் ஒரு ஃபாதரா அவருக்கு வந்து அவரோட பிள்ளை என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் வந்து அவர் கையில கொடுத்திருக்காருன்றத வந்து தெளிவா தெரியுது. இது மாத்திரம் இல்ல, இது சரி பிறந்தப்ப அவருக்கு தெரியுதா, ஆனா அதை அப்படி வளர்த்தாரா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா த பெஸ்ட் டெஸ்டிமனி யோவான் ஸ்நானனை பத்தி ஏசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அது மத்தேயு 11:11 நம்ம படிக்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. சோ யோவானை வந்து அந்த பர்பஸ்க்கு, அதே போல யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி போய் வழி ஆயத்தப்படுத்தினாரு. எல்லா மக்களையும் மனம் திரும்ப ரிப்பெண்டன்ஸ்க்கு நேரா, ஃபர்கிவ்னஸ்க்கு நேரா, பாவத்தை உணர்றதுக்கு நேரா மக்களை வழி நடத்தினாரு. சோ யோவான் அவரோட பர்பஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணாரு. சோ அதற்கு ஏற்றாற் போல் அவரை வந்து அவரோட பெற்றோர்கள் அந்த பர்பஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம பிள்ளை வளர்க்கறதுல இவ்வளோ ஒரு இது பண்ணணுமா? ஏன் நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் வளர்க்கலையா? அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு என்ன தெரிஞ்சுச்சு? அவங்க எல்லாம் நம்மளோட அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே வளர்த்தாங்க. பிள்ளை வளர்க்கறதுக்கு போய் இவ்வளவு எஃபர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து த டைம்ஸ் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஒரு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இன்னைக்கு வந்து பிசாசானவன் நம்மளோட பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை பண்ணிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பிசாசோட டார்கெட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளோட சில்ட்ரன் தான். நாட் அலோன் நம்ம சில்ட்ரன், ஆல் சில்ட்ரன், எல்லா பிள்ளைகளும் தான். இப்ப நடக்கிற எல்லா பாவமான பழக்க வழக்கங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அதோட டார்கெட் இஸ் சில்ட்ரன்.
இப்ப சைபர் கிரைம், சைபர் புல்லியிங், பொனோகிராஃபி, ட்ரக்ஸ் எல்லாமே இஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் த சில்ட்ரன். இன்னும் அநேக கேம் அடிக்ஷன், நம்ம பிள்ளைங்க அநேக பிள்ளைங்க வந்து நம்ம சரியான வழியில அவங்கள லீடோ கைடோ பண்ணலைன்னா அதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்ப ரீசெண்டா நீங்க வந்து அதெல்லாம் வந்து இப்ப சொன்னதெல்லாம் வெறும் சிட்டி பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்னோட மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஆஹ் ஒரு கல்லு உடைக்கிற ஒரு கிராமத்துல, பீகார்ல எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கல்லு உடைக்கிற இடத்துல எங்களோட சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ற அந்த ஊழியக்காரங்க அங்க மினிஸ்ட்ரி பண்றதுக்கு போன இடத்துல அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிற அந்த குடும்பங்கள். அவங்க பிள்ளைங்க வந்து அந்த தாய்மார்கள்ட்ட நீ எனக்கு மொபைல் போன் வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலிப பசங்க 12-13 வயசு பசங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சு அவங்களோட காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த காரியங்களை கேட்கும் போது நம்மளோட பிள்ளைகள் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியல. ஆனா பிசாசு நம்மளோட பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். நம்ம அந்த பிசாசுக்கு எதிரா நம்ம பிள்ளைங்களுக்காக என்ன பண்றோம்? நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்க எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க, நான்லாம் எங்க பிள்ளைங்களை வளர்த்து முடிச்சுட்டேன், இனிமே நான் இதை போய் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க புதுசா பேரண்டா அவங்க பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனைக்காரங்களா இருந்து அவங்கள சரியானது வழியில வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது மாத்திரம் இல்ல, யூ கேன் ப்ரே ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நமக்கு அடுத்தது வர தலைமுறை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரேயர் மிக மிக அவசியம். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேகர் வந்து இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட், சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக ப்ரேயர் பண்றது ரொம்ப குறைவு. நம்ம வந்து நிறைய பெரிய பெரிய ஊழியங்களுக்காக, ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்காக, கேம்ப்ஸ்க்காக ப்ரே பண்றோம். ஆனா சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக நம்ம எத்தனை பேர் ப்ரேயர்ல நம்ம தாங்குறோம்? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, யூ ப்ரே ஃபார் ஆல். உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸோட பிள்ளைங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்காக அந்த பிள்ளைங்களை போய் ரீச் பண்ணணும், அவங்களுக்கு ஆண்டவரோட ரட்சிப்பை சொல்லணும், அந்த மாதிரி காரியங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ், நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனா அநேக பிள்ளைகள், தேவன் அறியாத பிள்ளைகள் நார்த் இந்தியால இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா? அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? அவங்களோட வாழ்க்கைக்கு வேல்யூஸ் யார் வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவா? அவங்களுக்கு யார் ஒரு ரோல் மாடலா இருப்பா? அவங்க இந்த சாத்தானோட பிடியில இருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றது யாரு? அந்த மாதிரி காரியங்களை, ஊழியங்களை பண்றவங்களுக்காக நீங்க வந்து உங்க ப்ரேயர் பண்ணலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்காக நீங்க வந்து திறப்புல நிக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள்னால நீங்க அவங்கள தாங்கலாம். வாங்க எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துல இயேசப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ராஜா. நாங்க இந்த நேரத்துல பார்த்ததின் படி ஆண்டவரே, எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்பா உமக்குள்ள வளர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படணும், எவ்வளவு கவனமாய் இருக்கணும், என்னென்ன காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ராஜா. நீங்க எங்க பிள்ளைகளை எங்க கையில ஒரு சுதந்திரமா கொடுத்திருக்கிறீங்க, ஒரு அம்பை போல கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அநேக நேரத்துல அந்த அம்பை வந்து நாங்க ஷார்ப் பண்ற இடத்துல அதை இன்னும் எசப்பா நாங்க பிளண்டா ஆக்கி அநேக நேரத்துல பண்ணிருக்கிறோம் ராஜா. எங்களோட சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ்னால, எங்களோட சின்ன சின்ன ஒரு முன்மாதிரி இல்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்னால அநேக தவறான காரியங்களை எங்க பிள்ளைகளுக்குள்ள நாங்க புகுத்தி இருக்கோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எசப்பா நாங்க உங்க சமூகத்துல அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்களுக்கு வர அடுத்த தலைமுறையை, எங்களோட பிள்ளைகளை, எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை, எங்க தேசத்துல இருக்க எல்லா சிறு பிள்ளைகளையும் பிசாசோட கையில இருந்து விடுவிக்கிறதுக்கு அப்பா நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ஜெப வாஞ்சையும் ஜெப பாரத்தையும் தாங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், எங்க தேசத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நீங்க ஏற்படுத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நாங்க ஒவ்வொருத்தரும் எசப்பா எங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க அப்பா எங்களுக்கு ஜெபாவி எங்களுக்குள்ள ஆவியானவர் தாமே ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.